வணக்கம் அன்பான துலாம் ராசி நேயர்களுக்கு கார்த்திகை மாத ராசி பலன் விசுவாச வருடத்திய மாத பலன்கள். கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி நவம்பர் மாதத்திற்கு 17/1/2025 திங்கட்கிழமையில் பிறக்க இருக்கின்ற மாதங்களிலே வீரனர் பகவானின் அற்புதமான ஆசீர்வாதத்தோடு இந்த ராசி பலன்களிலே உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் ராகு கேதுக்களை தவிர 7 கிரகங்களும் பயிற்சியாகின்ற அற்புதம் என்பது இந்த மாதத்தில் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, வளர்பிறை திதியிலே பிறக்க இருக்கின்றது. ராசிக்கு 12ஆம் இடத்திலே 10 குடையராமையை பெற்று 4, 5 என்று சொல்லக்கூடிய வீடு வாசல் சொத்துத்துவங்கள் சனி பகவான் 6ஆம் இடத்திலே மறைந்து நிறைந்த பலனை தருகின்றார். காரணம், அவர் குரு பகவானுடைய நட்சத்திரத்திலே குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் இருந்து 10ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு இந்த மாதம் 21ஆம் தேதி உங்களுடைய 9ஆம் இடத்திலே திரிகோணத்திலே 3, 6 குடையவர் சகோதரனை பற்றி சொல்லக்கூடிய கடன் நோய் வம்பு வழக்கு எதிரிகளை சொல்லக்கூடியது, வேலை செய்கின்ற வேலைகளை சொல்லக்கூடியது. 10ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்திலே 6ஆம் இடத்திலே இங்கே இருக்கின்ற போது வேலை தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. தொழில் காரகன் 6ஆம் இடத்திலே குரு பகவானுடைய நட்சத்திரத்திலே நட்சத்திர சாரம் கொடுத்தவர் வலுவாக ராசிக்கு திரிகோணத்திலே பயிற்சியாக இருக்கின்ற அற்புதம் என்பது மட்டுமல்ல, துலாம் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இந்த மாதத்தில் கார்த்திகை மாதம் 10ஆம் தேதி துலாம் ராசிக்கு 2ஆம் இடத்திலே பயிற்சியாக இருக்கின்றதும் 9ஆம் இடத்ததிபதி 12 புதன் பகவான் என்று சொல்லக்கூடியவர் கார்த்திகை மாதம் 7ஆம் தேதி உங்களுடைய துலாம் ராசியிலிருந்து 13ஆம் தேதியிலே வக்ர நிவர்த்தி அடைந்து 20ஆம் தேதி துலாம் ராசியிலிருந்து புதன் பகவான் விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடத்திலே பயிற்சியாக இருக்கின்றதும் செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடியவர் விருச்சிக ராசியில் துலாம் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்து 3ஆம் இடத்திலே பயிற்சியாக இருக்கின்றதும் சூரிய பகவான் மாதத்தில் கார்த்திகை மாதம் 29ஆம் தேதி விருச்சிக ராசியில் இருந்து உங்களுடைய 2ஆம் இடத்தில் இருந்து 3ஆம் இடத்திற்கு சூரிய பகவான் பயிற்சியாக இருக்கின்றார். லாபாதிபதி என்று சொல்லக்கூடியவர் செய்கின்ற தொழில்களிலே லாபத்தையும் தகப்பனார் காரகன் என்று சொல்லக்கூடியவர் நீச்சமாக இருந்து கொண்டிருந்தவர் உங்களுக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்ற கார்த்திகை மாதம் என்பது 11ஆம் இடத்திலே குடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட 2-11 தொடர்பு பெறுகின்ற அற்புதம் என்பது இந்த மாதத்திலே கிடைக்கின்றது. சூரிய பகவான் மாதத்தில் 29ஆம் தேதி பயிற்சியாகி 3ஆம் இடத்திலே தனுசு ராசியிலே பயிற்சியாக இருக்கின்றது. புதன் பகவான் உங்களுக்கு துலாம் ராசியிலே பயிற்சியாக 7ஆம் தேதி கார்த்திகை என்பது துலாம் ராசிக்கு வந்து உங்களுடைய பாக்கியாதிபதி வர இருக்கின்ற அற்புதம். அவர் அங்கே இருந்து உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம். இந்த காலகட்டங்களிலே கணவன் மனைவிகளிலே நல்லதொரு மாற்றம். புதன் பகவான் என்று சொல்லக்கூடிய ஒரு விரையாதிபதி 9ஆம் இடத்ததிபதி தகப்பனார்களால் கணவன் மனைவிகளால் நல்லதொரு மாற்றத்தையும் கல்யாண வைபவங்கள் நடத்தக்கூடிய அற்புத மாதம் என்பது கார்த்திகை மாதமாக இருக்கின்றது. துலாம் ராசிக்கு அவர் புதன் பகவான் உங்களுக்கு 7ஆம் தேதியே உங்களுக்கு துலாம் ராசிக்கு வந்து அவர் 13ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து 13ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி துலாம் ராசியை விட்டு உங்களுக்கு 2ஆம் இடத்திலே 9, 12 கூடையவர் பயிற்சியாக இருக்கின்ற அற்புதம். செவ்வாய் பகவான் 21ஆம் தேதி விருச்சிக ராசியில் துலாம் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்து விருச்சிக ராசியிலிருந்து உங்களுடைய தனுசு ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார். அதே 21ஆம் தேதி குரு பகவானும் 10ஆம் இடத்தில் இருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கின்றது. சனி பகவான் வக்ர நிவர்த்தி கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகின்ற அற்புதங்கள் இங்கே நடைபெற இருக்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதங்களிலே சுக்கிரன், புதன், சூரியன், செவ்வாய் என்று சொல்லக்கூடிய 7 கிரகங்களுமே குரு பகவான் என்று சொல்லக்கூடியவரும் பயிற்சியாக இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் அதுவும் வக்ர நிவர்த்தி சனி பகவான் 4, 5 கூடையவர் வக்ர நிவர்த்தி 12ஆம் தேதி அடைகின்றதும் 13ஆம் தேதி புதன் பகவான் வக்ர நிவர்த்தி துலாம் ராசியிலே அடைகின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே சகலவிதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. துலாம் ராசியை பொறுத்தவரையில் 2ஆம் இடத்திலே செவ்வாய், புதன், சூரியன் என்று சொல்லக்கூடிய கிரகங்களும் ராசியிலே அஷ்டமாதிபதியாக என்றாலும் சுப தொடர்புகள் பெறுகின்றது. உங்களுக்கு 10ஆம் இடத்ததிபதி உங்களுடைய ராசியை சுற்றி சுப கிரகங்கள் இருந்து இந்த மாதங்கள் சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்றது. சகோதரனால் தகப்பனார்களால் நல்லதொரு அற்புத உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு அற்புதம். குரு பகவான் 10ஆம் இடத்திலே உச்ச பலம் பெற்று மாதத்தில் கடைசி என்பது மீண்டும் உங்களுக்கு அவர் கேந்திர ஸ்தானங்களில் இருந்து 9ஆம் இடத்துக்கு மாற இருக்கின்றார். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் திருவினையாக்குகின்றது. எடுத்த வேகத்தில் அற்புதமான ஆன்மீக சம்பந்தப்பட்ட சகோதரர்கள் உங்களுக்கு உதவக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட பொருளாதார வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியதற்கும் வரக்கூடியதற்கும் நகை சம்பந்தப்பட்ட நல்லதொரு உதவிகளை செய்யக்கூடிய ஒரு அற்புத மாதம் துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு கார்த்திகை மாதங்களிலே மங்களகரமான ஒரு மாதங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மாதங்களிலே இந்த மாதங்கள் குளிரும் வெயிலும் இதமாக இருக்கக்கூடிய அற்புதமான விருச்சிக ராசி அதிபதி உச்சம் பெற்று அங்கே புதன், செவ்வாய் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் அங்கே நெருப்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய 2 கிரகங்களுடன் குருவின் அனுகிரகம் கிடைக்க இருக்கின்ற காரணத்தினாலே துலாம் ராசிக்கு தனவாக்கு குடும்பசானம் மட்டுமல்ல, உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்க வெளிநாடு வெளியூர் கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு சில நல்லதொரு மாற்றம். அதே சமயத்தில் இந்த 2ஆம் இடத்தில் விஷச்சந்துக்கள் வந்து போகக்கூடிய ஒரு மாற்றங்களும் இருக்கும். கொஞ்சம் குடும்பசானங்களிலே இருக்கக்கூடியவர்கள் 4ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்திலே பார்க்க இருக்கின்ற இந்த மாதங்களிலே குருவின் நட்சத்திரத்திலே இருக்கின்ற காரணத்தினாலேயும்
யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்திலே 12ஆம் இடத்திலே பார்க்க இருக்கின்ற பொழுது வரவுக்கு மிஞ்சிய செலவுகளை செய்யக்கூடிய ஒரு மாதங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக அதிலே எல்லாமே சுப செலவுகளாக வரக்கூடிய ஒரு அற்புதம் துலாம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் கிடைக்க இருக்கின்ற அற்புதம். 3ஆம் இடத்திலே சுபகிரகங்களின் தொடர்பு, குருவின் தொடர்புகள் இந்த மாதத்திலே இருக்க பெறுகின்றது. இங்கே செவ்வாய் பகவான், சூரிய பகவான் என்று சொல்லக்கூடியவருடைய தொடர்பு கிடைக்கின்ற ஒரு மாதங்கள். இந்த மாதங்களிலே உங்களுக்கு சுக்கிர பகவான் ராசியிலே இருந்து 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். இந்த காலகட்டங்களிலே கொடுக்கல் வாங்கல்களிலே சற்று கவனித்து செல்ல வேண்டிய அமைப்பு. அங்கே புதன் பகவான் பாக்கியாதிபதியுடன் 2ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது பல நாட்களுக்கு முன்பு கொடுக்கல் வாங்கல்களிலே கிடைக்காத சொத்து சுகங்கள், அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் கொடுக்கும். அஷ்டமாதிபதி தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக அவர் உங்களுக்கு 4, 5 கூடியவர் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் மட்டுமல்ல, குரு பகவான் 3, 6 கூடிய பல பெற்று அவருடைய புதன் பகவானும் உங்களுக்கு பலமாக இங்கே 2ஆம் இடத்திலே இருந்து அவருடைய பார்வை 8ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது கொடுக்கல் வாங்கல்களிலே பழைய கணக்கு வழக்குகளிலே நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கப் போகின்ற ஒரு அற்புதம். குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமைய பெறுகின்றது. சூரிய பகவான் என்று சொல்லக்கூடியவர் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே இருந்து இந்த மாதம் பிறக்க இருக்கின்ற காரணம் என்பது குடும்பம் அமையாதவர்களுக்கு தகப்பனார்களாக பெரிய மனிதர்களுடைய தொடர்புகளோடு இந்த மாதங்கள் உங்களுக்கு கல்யாண வரன்கள் கிடைக்க பெறுகின்றது. இதனால் வரையில் தடை தாமதம் பட்டவர்களுக்கும் இந்த மாதங்களிலே சுபபோகமான சுபமங்கலமான கல்யாண வைபவங்கள் நடக்கப் பெறுகின்றது. பேச்சுவார்த்தைகளை, வெற்றிகளையும் உயர்வுகளையும் 2, 11 என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் சூரிய பகவான் சேர்கின்ற பொழுது இங்கே 12ஆம் இடத்ததிபதி புதன் பகவானும் உங்களுடைய 2ஆம் இடத்திலே சூரியன், புதன், செவ்வாய் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 4 கிரகங்களின் தொடர்புகள் இந்த மாதங்களில் பரிபூர்ணமாக நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகள் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. செவ்வாய் பகவான் மாதத்தில் 21ஆம் தேதி செவ்வாய் பகவான் விருச்சிக ராசியில் இருந்து அவர் தனுசு ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்ற அற்புதம். இந்த மாதங்களிலே சனி பகவானும் வக்ர நிவர்த்தி அடைகின்றார். கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி. ஆக 13ஆம் தேதி உங்களுக்கு பாக்கியாதிபதி ராசியிலே வரப்போகின்றார். ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திலே இருக்க போகின்ற ஒரு அற்புதம். நல்லதொரு மாற்றத்தையும் புதனும் சுக்கிரனும் தொடர்பு பெறுகின்ற இந்த காலகட்டத்திலே 2ஆம் இடத்ததிபதி 11ஆம் இடத்ததிபதி தொடர்பு பெற்று 8ஆம் இடத்திலே கிடைக்கப் பெறுகின்ற ஒரு சிலருக்கு லாட்டரி சீட்டு சம்பந்தப்பட்ட அதிர்ஷ்ட வாய்ப்புகள், முன்னாடி கொடுத்த வாக்குகளிலே தடை தாமதம், வழக்குகளிலே வெற்றிகளை பெறுகின்ற ஒரு அற்புதம் துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு கிடைக்கப் போகின்ற ஒரு அமைப்பு. 7ஆம் இடத்திலே 7ஆம் இடத்தை ராசி அதிபதி பார்க்க இருக்கின்றது மட்டுமல்ல, 2, 7 கூடியவருடைய தொடர்புகளும் 8ஆம் இடத்திலே உங்களுக்கு 4ஆம் இடத்திலே செவ்வாய் பகவானுடைய பார்வை என்பது உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் என்பது ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க இருக்கின்றது. செவ்வாய், புதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், சூரியன் 4 கிரகங்களின் தொடர்புகள் 2ஆம் இடத்திலே அவர்களில் இருந்து சேர்க்கை பெற்று செவ்வாய் பகவான் உங்களுக்கு 2, 7 கூடியவர் பார்க்கின்ற பொழுது குடும்பம், வீடு வாசல், சொத்து சுகங்கள் அமையாதவங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்ற வீடு வாசல் சொத்து சுகங்கள் கிடைக்கின்றது. தாய்மார்களின் அன்பு ஆதரவு, பெரியவர்களுடைய தொடர்புகள் கிடைக்கப் பெறுகின்றது. குடும்பங்கள் அமையாதவங்களுக்கு குடும்பம் அமைய பெறுகின்ற ஒரு நல்லதொரு மாற்றங்கள். 2, 11 என்பதனுடைய தனவாக்கு குடும்பஸ்தானம் லாபாதிபதி 11ஆம் இடத்ததிபதி ஆசை அபிலாசைகளை சொல்லக்கூடியது. நீங்கள் எண்ணுகின்ற சிந்தனைகள் அனைத்தும் 5ஆம் இடத்ததிபதியும் பலம் பெறுகின்ற அற்புதம். இந்த மாதங்களிலே துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு நவகிரக நாயகர்கள் பவனி வருகின்ற அற்புதம். நல்லதொரு மாற்றத்தையும் கூட்டு தொடர்புகளிலே உங்களுக்கு செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய 4 கிரகங்கள் 2ஆம் இடத்திலே கூடியிருக்கின்ற பொழுது உங்களுக்கு வாக்கு ஸ்தானங்கள் பொருளாதாரத்திலே நல்லதொரு பலத்தை கொடுக்கின்றது. வாக்கு ஸ்தானங்கள், பெரிய மனிதர்களின் தொடர்பு, தகப்பனார்களின் தொடர்பு, மூத்த சகோதரர்களின் தொடர்பு, சொத்து சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு கிடைக்கின்றது. அது மட்டுமல்ல, வெளிநாடு சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. இந்த மாதத்திலே உங்களுக்கு 12ஆம் இடத்திலே 10 கூடியவர் அமைய பெற்று 6ஆம் இடத்தை பார்க்கின்றதும் தொழில் சார்ந்ததும் தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு சில விரய செலவுகள், இடமிட்ட இடம், தொழில்கள் மாறக்கூடிய ஒரு அமைப்புகள் துலாம் ராசி லக்கணத்தில். துலாம் ராசி லக்கணம் என்பதே ஒரு குளிர்ந்த காற்று, சர ராசி என்று சொல்லக்கூடிய மூலத்திருவோணம் அடையக்கூடிய ராசி அதிபதி பலம் பெறுகின்ற இந்த மாதம் கார்த்திகை மாதங்களிலே உங்களுக்கு லாபாதிபதிகள் தொடர்புகள் அனைத்தும் சுபபோகமான அற்புத உயர்வுகளை துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் கிரகங்களில் சஞ்சாரங்கள் ராகு கெதுக்களை தவிர மற்ற 7 கிரகங்களும் பயிற்சியாக இருக்கின்றது. 3, 6 கூடியவர் உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்திலே திரிகோணத்திலே மீண்டும் பலம் பெறுகின்றார். குருவின் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க இருக்கின்றது. சூரிய பகவான் லாபாதிபதியும் 2ஆம் இடத்திலே இருந்து மீண்டும் முயற்சி ஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய 9ஆம் இடத்தில் குருவின் அனுக்கிரகத்தோடு பார்க்க இருக்கின்ற ஏகபோகமான நல்லதொரு மாற்றத்தை துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு நவகிரக நாயகர்கள் கொட்டி கொடுக்கின்ற ஒரு கார்த்திகை மாதம். மங்களகரமான காரியங்களிலே நீங்கள் ஈடுபடுகின்றதற்கும் நடத்துகின்றதற்கும் தொழில் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற தாய்மார்களுக்கு மாதத்தில் முற்பகுதியிலே மாதத்தில் ஆரம்பத்திலே மருத்துவ செலவுகள் வந்து போனாலும்
ஒரு சில தாய்மார்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு மாதத்தில் முன்பு இருந்தாலும் பின்பு அற்புத உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு மாதம் கார்த்திகை மாதம் என்பது துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு பிறக்க இருக்கின்ற மாதம். அதுவும் திங்கள் கிழமையிலே 10 குடையவர் என்று சொல்லக்கூடியவர். திங்கள் கிழமை என்று சொன்னால் உங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட சனாதிபதி விரயசனத்திலே இருந்து சனி பகவான் என்று சொல்லக்கூடியவரும் 10 குடையவர் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்திலே 6ஆம் இடத்திலே 6-10 தொடர்புகள் என்பது தொழில் சம்பந்தப்பட்ட வேலை சம்பந்தப்பட்ட இடமாற்றங்கள் நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்றது. காரணம் 6 குடையவர் 6ஆம் இடத்துக்கு 4லே பயிற்சியாக இருக்கின்றதும் ராசிக்கு 9லே குரு பகவான் இருக்கின்றதும் நல்லதொரு மாற்றத்தை வேலை சம்பந்தப்பட்ட தொழில்களிலே அற்புத உயர்வுகளிலே இந்த மாதங்களிலே துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது கார்த்திகை. மங்களகரமான உங்களுக்கு காரியங்கள், உங்களுடைய வாக்குகளுக்கு இதுநாள் வரையில் மதிப்பு மரியாதை இல்லை என்றாலும் கூட இந்த மாதத்தில் உங்களுடைய வாக்கு சித்தம் பெறுகின்ற ஒரு அற்புதம், குடும்பஸ்தானம் பலம் பெறுகின்றது. ஆன்மீக சம்பந்தப்பட்ட நல்லதொரு வார்த்தைகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகள், குடும்பங்களிலே இருக்கின்றவர்கள் வாக்குகளிலே நல்லதொரு மாற்றத்தையும் வெற்றிகளையும் வாய்ப்புகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக பிறக்க இருக்கின்றது. நேயர்களே, நன்றி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.